ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃபேம்ராம் சேனல். இன்றைக்கி ஃபேம்ராம் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சங்கரா மீன் வச்சு தான் இன்றைக்கி ஒரு மீன் வறுவலும் மீன் குழம்பும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே செய்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலாவை பரட்டி மீனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு முதல்ல மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி அது ஃப்ரை பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட குவான்டிட்டி என்னன்னு நான் கொடுக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் மீன் சமைக்க எடுப்போம் இல்லையா. ஸோ என்ன மீன் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம மசாலா வைக்கணுன்றதை நான் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சங்கரா மீன், வெலை மீன் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயெல்லாம் வறுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் மீனை ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே வந்து ரொம்ப மொறுன்னு எடுக்காமல் பக்குவமாக அதுக்கு உண்டான டைமில் வேக வச்சு எடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட சத்தும் கம்மியாயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை பக்குவமாக எடுத்துருங்க. அப்போ தான் அதோட சத்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த தேங்காய் எண்ணெயில் சூடு பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு சேரும்போது அந்த செம்ம ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் ஃப்ரை சின்ன வயசில் எங்கள் அம்மா வறுத்து கொடுப்பாங்க. நான் ரைஸே சாப்பிட மாட்டேன், வெறும் மீன் வறுவலாக உட்காந்து சாப்பிடுவேன் கிச்சன் டேபிள் டாப்பில். ஸோ அந்த அளவுக்கு மீன் வறுவல்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம். அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் தான் மீன் வறுவல் சாப்பிட சொன்னால் மொதலாம் போய் உட்காந்துருவேன். எனக்கு ஆறுன மீன் வறுவல்லாம் பிடிக்காது, சூடாக சாப்பிடணும். சமைச்சு சுட சுட பிளேட்டில் வச்சு எங்கள் அம்மா தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் வறுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களே அப்புறமா லைக் பண்ணுவீங்க. மீன் வறுவல் இந்த மாதிரி தான் வறுத்து சாப்பிடுங்க. மீன் வறுவல் ரெடி. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க, செம்ம டேஸ்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீன் வறுவலை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு மீன் குழம்பையும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மீன் குழம்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மண் சட்டி இல்லாத மீன் குழம்பா, மண் சட்டியில் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுங்க. வெந்தயம் கொஞ்சம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு குறைஞ்சி அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சோண்டு போடுங்க. சில பேர் மொத்தமாக போடுவாங்க, அந்த மாதிரி போடாமல் 1 by 1 வெடிக்க விட்டு அது நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லாமே
மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போடுங்க. ஸோ அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து நல்லெண்ணெயில் இறங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். நீங்கள் எப்போயுமே மீன் குழம்பு வைக்கும்போது மண் சட்டியிலே வைங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போயுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கும்போது மண் சட்டியில் வைக்கிறது தான் விரும்புவேன். ஸோ மண் சட்டியில் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது அதில் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மண் சட்டி வந்து நான் சிங்கப்பூரில் வாங்கினேன். இங்கே கார்த்திகா ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த மண் சட்டி வாங்கினேன். இந்த மண் சட்டியோட விலை வந்து $27. இப்போ என்ன விலை விற்கின்னு தெரியல. நான் வாங்கி ஒரு 1 இயர் மேலே இருக்கும். தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுக்கணும். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வச்சு இன்னும் வந்து வதங்கணும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளிலாம். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். புளி ஊற வைக்கும்போது நீங்கள் கல் உப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. ஸோ புளியோட சேர்த்து ஊற வைக்கும்போது புளி சீக்கிரமாகவே ஊறி அந்த புளி நிறைய ஜூஸ் வந்து டேக் அவுட் ஆகும். அதனால புளி ஊற வைக்கும்போது கல் உப்பையும் சேர்த்து ஊற வைங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்படின்னா புளி கொடுத்தாங்க. அந்த நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புளிக்குழம்பு மீன் குழம்புலாம் வந்து என்ன ரேஷியோவில் மிளகாத்தூள் மல்லித்தூள் யூஸ் பண்ணணும்னா 2:1. 2 ஸ்பூன் வந்து நீங்கள் மல்லித்தூள் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் எடுக்கணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து உங்களுக்கு என்ன கெட்டிப்பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரேஷியோலேயே நீங்கள் வந்து மசாலா பொருள் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த ரேஷியோவில் நான் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தூளை வந்து. அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் புளி நல்லா வச்சு இப்போ வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் நல்லா புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் எடுத்து போடணும். ஸோ இப்போ நம்ம மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டாச்சு. ஸோ இது வந்து என்ன திக்னஸ் அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. ஸோ மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான். மீன் குழம்புல எங்கள் வீட்டிலலாம் மீன் குழம்புல மாங்காய் போடாமல் வைக்கவே மாட்டோம். மாங்காய் இல்லை வெண்டைக்காய் இந்த மாதிரி 2ல் ஏதாவது ஒன்று போட்டு தான் மீன் குழம்பு. ஸோ எங்கள் வீட்டில் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது, வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது அது பசங்க ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கும் அதனால வந்து மீன் குழம்புல மாங்காய் வெண்டைக்காய் ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் மாங்காய் போட்டிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ
வந்து மீன் தொட்டி மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு வந்து மறுநாளும் சூடு பண்ணி சாப்பிட அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்பு ரெடி, நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக சூப்பராக மீன் குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு அவங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மீன் குழம்பு ரெசிபியும் ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye-bye. Thank you.